14 நகரங்களை குறிவைத்து வந்த ட்ரோன்கள் தொடர்ந்து தகர்க்கக்கூடிய பணிகளிலே நம்முடைய இந்திய ராணுவம் ஈடுபட்டு வருகின்றது. 14 நகரங்கள் குறிவைத்து தாக்கப்படுவதற்கான அந்த முயற்சியிலே பாகிஸ்தான் நாட்டு ராணுவ படைகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இணைப்பிலே நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இருக்கிறார். மதி, நீங்கள் தொடரலாம். எந்தெந்த நகரங்களிலே இது போன்ற தாக்குதல் நடைபெறுகிறது? எந்தெந்த மாநிலங்களில் போர் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது? ராஜேஷ், இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் தனது அத்துமீறல் நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. இன்று இரவு 8:40 மணி அளவில் தாக்குதல் சம்பவத்தை பாகிஸ்தானானது தொடங்கியது. முதலில் பூஞ்ச், உரி மற்றும் குப்வாரா உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதலானது நடத்தப்பட்டது. ஷெல் குண்டுகள் மற்றும் துப்பாக்கியை வைத்து தரைவழி தாக்குதலாக தான் நடைபெற்றது. அதனை தொடர்ந்துதான் நேற்றை போன்று இன்றைய தினமும் பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இன்றைய தினம் மொத்தம் 14 இடங்களில் பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நகோர்டா, ஜம்மு, ஃபெரோஸ்பூர், பத்தான்கோட், ஃபசில்கா, லால்கர் ஜட்டா, ஜெய்சால்மர், பார்மர், புஜ், குவார்பேட், லக்கி நலா இந்த 14 இடங்களை குறிவைத்துதான் பாகிஸ்தான் ராணுவமானது தாக்குதல் நடத்தியது. இதில் மொத்தம் 26 ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்கின்றன. இந்த 26 ட்ரோன்களும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய ராணுவம் சார்பில் அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 14 இடங்களில் 26 ட்ரோன்கள் வீசப்பட்டன. அந்த ட்ரோன்கள் அனைத்தும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு அந்த தாக்குதலானது முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பாகிஸ்தானினுடைய இந்த நடவடிக்கையை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படை முழுவதுமாக முழு உஷார் நிலையில் இருப்பதாகவும், நிலைமை முற்றிலும் துல்லியமாக நெருக்கமாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானினுடைய அந்த தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த ட்ரோன் நேரடியாக தாக்கியதில் இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்திய ராணுவ நிலைகள் என எதுவுமே எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இரண்டாவது நாளாக வெற்றிகரமாக பாகிஸ்தானினுடைய அந்த வான்வெளி தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் ஒரு இடத்தில் அந்த ட்ரோன் விழுந்ததில், அந்த பாகங்கள் மூலம் ஏற்பட்ட காயத்தில் தான் 3 பேருக்கு சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அவர்கள் அனைவருமே உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது பூரண உடல் நலத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 3 பேரை தவிர வேறு எந்த விதமான பொதுமக்களுக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. இரண்டாவது நாளாக வெற்றிகரமாக இந்த பாகிஸ்தானினுடைய வான்வெளி தாக்குதலை இந்தியா முறியடித்து இருக்கிறது. போர் பதற்றமான சூழல், தற்பொழுது அதிகபட்ச பதற்றமான சூழல் என்பது நேற்றை போலவே இன்றைய தினமும் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் தான் நிலை வருகிறது. ஏனென்றால் இந்த 3 மாநிலங்களை குறிவைத்து தான் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஆனால் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு முற்றிலுமாக பதிலடியானது கொடுக்கப்பட்டு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இந்திய ராணுவம் உறுதி செய்திருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட எல்லைப்புற மற்றொரு மாநிலமான குஜராத்தில் 2 மாவட்டங்களில் கட்ச் மற்றும் மற்றொரு மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த 2 மாவட்டங்களில் மட்டும் முற்றிலுமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பாட்டேல் அறிவித்திருக்கிறார். மேலும் பொதுமக்கள் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை என்றும், எந்த விதமான வதந்திகளையும் நம்ப வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த தற்பொழுதைய நிலவரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அளிக்கக்கூடிய அந்த தகவல்களை, அந்த அறிவுரைகளை பின்பற்றுமாறும் அவர் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மற்ற 3 மாநிலங்களிலும் எந்த அளவிலும்
பெரிய அதாவது எந்த விதமான விரும்பத்தகாத நிகழ்வுகள் எதுவும் தற்பொழுது வரை பதிவாகவில்லை. பாகிஸ்தான் இவ்வளவு பெரிய தாக்குதலை முயற்சியாக தான் அவர்கள் மேற்கொண்டார்களே தவிர அவர்களுடைய முயற்சிக்கு எந்த பலனும் தற்பொழுது வரை கிடைக்கவில்லை. இதற்கு முழு முதல் காரணமாக ஒரே காரணம் இந்திய ராணுவத்தினுடைய உஷார் நிலை மற்றும் அவர்களினுடைய நடவடிக்கை மட்டும்தான். அவர்களினுடைய இந்த நடவடிக்கை காரணமாக மட்டுமே பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் ட்ரோன் தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டதை அடுத்து பல்வேறு இடங்களில் பஞ்சாப் மாநில போலீசார் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ட்ரோன்கள் ஏதேனும் விழுந்திருக்கின்றனவா, ஏதேனும் மக்களுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறதா அல்லது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக அதனை உறுதி செய்வதற்காக பஞ்சாப் மாநில போலீசார் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதே போல மற்ற இடங்களிலும் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த போர் பதற்றம் காரணமாக 24 விமான நிலையங்கள் இன்று வரை மூடப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த விமான நிலையங்கள் மூடும் தேதி என்பது 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றுடன் முடிவடைந்த நிலையில் மேலும் இன்றிலிருந்து 15ஆம் தேதி வரை இந்த 24 விமான நிலையங்களும், அதாவது ஜம்மு காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், சண்டிகர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்கள் 24 விமான நிலையங்கள் 15ஆம் தேதி வரை மூடப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதாவது அந்த விமான நிலையங்கள் மூடும் தேதியானது நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே 24 விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த தேதியானது தற்பொழுது நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. இராணுவத்தினருடைய நடவடிக்கை எல்லை பகுதியில் ஒரு புறம் இருந்தாலும் கூட தலைநகர் டெல்லியில் இந்த எல்லையில் நிலவக்கூடிய சூழலை எவ்வாறு சமாளிப்பது, பாதுகாப்பது என்பது தொடர்பாக தலைநகர் டெல்லியிலும் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்களானது அடுத்தடுத்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், முப்படைகளினுடைய தலைமை தளபதி, முப்படைகளினுடைய தளபதி ஆகியோருடன் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையை நடத்தி இருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு இடையே ஓய்வு பெற்ற ராணுவ தளபதிகள், முப்படைகளினுடைய தலைமை தளபதிகள், குறிப்பாக கார்கில் காலத்தில் பணியாற்றிய தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி இருக்கிறார். இந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் நாளை காலை 10 மணிக்கு ஆலோசனை மேற்கொள்கிறார். எல்லையிலே தொடர்ந்து இந்த போர் பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நாளை காலை முக்கிய ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. முப்படைகளினுடைய தளபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான சந்திப்பு என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த வான்வெளி தாக்குதலானது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்தை நெருங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் பதற்றம் இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கின்றது? குறிப்பாக இந்த ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை போன்ற அந்த தாக்குதல்கள்லாம் இரவு முழுவதும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கிறதா? இந்த ட்ரோன் தாக்குதலை பொறுத்தவரை இன்று 8:40 மணி அளவில் தொடங்கி சுமார் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடங்கள் நீடித்தன. அதன் பிறகாக எந்த விதமான தாக்குதல் சம்பவங்களும் இல்லை. நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம். 8:45 மணிக்கு தொடங்கிய தாக்குதல் சம்பவம் 35 நிமிடங்கள் வரை நீடித்தது. பாகிஸ்தானினுடைய தாக்குதல் சம்பவம் நிறைவடைந்த உடனேயே அதற்கு இந்திய ராணுவம் சார்பில் பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்தியா சார்பிலும் பாகிஸ்தானினுடைய நகரங்களை குறிவைத்து தாக்குதலானது நடத்தப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த தாக்குதல் நடவடிக்கை முடிந்த பின்னரும் கூட தற்பொழுது வரை எந்த விதமான பதிலடி நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்பொழுது இல்லை என்றாலும் கூட விரைவில் அது போன்ற ஒரு நடவடிக்கை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியினுடைய அந்த 4 மணி நேர ஒரு நீண்ட நெடிய ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற, குறிப்பாக கார்கில் போர் சமயத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முப்படைகளினுடைய தளபதிகளையும் பிரதமர் மோடி சந்தித்தது என்பது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடைசியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் தான் கடைசி போராக இருந்தது. அதற்கு பின்பாக
அவ்வப்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக எல்லை மீறி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வரும். அதற்கு இந்திய ராணுவம் சார்பில் பதிலடி கொடுக்கப்படும். ஆனால் முழு அளவிலான போர் என்பது 1999ஆம் ஆண்டு கார்கில் போருக்கு பிறகு எந்த விதமான போரும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறவில்லை. ஆனாலும் அந்த கார்கில் போரை தொடங்கியதே பாகிஸ்தான் என்று வைத்தாலும் கூட அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. கடைசியில் அவர்கள் உயிரிழந்த அந்த ராணுவ வீரர்களினுடைய உடல்களை கூட பாகிஸ்தான் பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் உரிய சடங்குகளை பின்பற்றி இந்திய ராணுவம் அந்த உடல்களை எல்லாம் அடக்கம் செய்த வரலாறு என்பது இந்திய ராணுவத்திற்கு இருக்கிறது. அதன் பிறகாக தொடர்ச்சியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக எல்லை பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும். இந்திய ராணுவமும் அதற்கு பதிலடி கொடுக்கும். அந்த கிட்டத்தட்ட 1999ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் தற்பொழுது ஒரு போர் பதற்றம் போன்ற ஒரு சூழலானது நிலவி வருகிறது. எனவேதான் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போதுதான் பிரதமர் மோடியினுடைய இந்த ஆலோசனை என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நாளை காலை மீண்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அந்த பிரதமருடனான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட கண்டிப்பாக நிச்சயமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த முடிவுகளை தொடர்ந்துதான் நாளையும் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான கூட்டத்தில் ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பதிலடி தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக இந்த பதிலடி தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பதிலடி கொடுக்கக்கூடிய நிகழ்விலே இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் இந்த அளவிற்கு தைரியமாக செயல்படுவதற்கும் அவர்களுக்கு ஆயுதம் சப்ளை செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் துருக்கி இருந்து வருகின்றது. துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கின்றது? எந்த அடிப்படையில் இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து இந்தியாவுக்கு எதிரான இந்த அத்துமீறக்கூடிய செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அதாவது துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் தொடங்கியதிலிருந்து பல்வேறு நாடுகளும் இருதரப்பிற்கும், அதாவது இருதரப்பும் சமரசமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் கூறி வருகிறார்கள். அதாவது சில நாடுகளை பொறுத்தவரை தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கை தேவைதான், அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று தெரிவித்தாலும் கூட, ஆனால் அந்த போர் என்ற ஒரு நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை இரண்டு நாடுகளும் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மற்ற நாடுகள் வைத்திருக்கும் பட்சத்தில் துருக்கி மட்டும்தான் நேரடியாக இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போர் விமானம் கூட இஸ்லாமாபாத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெஹல்காம் விவகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாகிஸ்தான் முன்னிறுத்தி வருகிறது. அதே கோரிக்கையை துருக்கியும் ஆதரித்திருக்கிறது. பாகிஸ்தான் சொல்வது போல சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், அது முக்கியமானது. மேலும் இந்த விவகாரத்தில் போர் என்று வந்துவிட்டால் நாங்கள் பாகிஸ்தான் ஆதரவாக தான் இருப்போம் என்ற ஒரு கருத்தையும் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமா இப்ப துருக்கி செய்து வரக்கூடிய பல்வேறு உதவிகள், அதற்கான காரணங்கள் குறித்து குறிப்பிட்டீர்கள். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்ற சூழல் நீடித்து வருகின்றது. பல இடங்களில் மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். சில இடங்களில் பதுங்கு குழிகளை நோக்கியும் கூட அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். பாகிஸ்தான் தொடர்ந்து இது போன்ற அத்துமீறக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றது. பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய பணியில் நம்முடைய இராணுவ வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்தியா சார்பில் பாகிஸ்தான் மீது ஏதேனும் ஏவுகணையோ அல்லது இது போன்ற பதிலடி தாக்குதலோ நடத்தப்பட்டதா? நம் நாட்டை நோக்கி வந்த அந்த ஏவுகணைகள் மீது தடுக்கக்கூடிய அந்த விஷயம் நடைபெற்றது. ஆனால் பாகிஸ்தானை நோக்கி அந்த ஏவுகணை நோக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடைபெற்றதா? 14 நகரங்களை குறிவைத்து
தொடர்ந்து இந்த ட்ரோன்கள் குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த பணியானது அவர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நம்முடைய இராணுவத்தினர் மிக வலிமையாக நின்று 14 நகரங்களை குறிவைத்து தாக்கியிருக்கக்கூடிய 26 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள். பல இடங்களில் இந்த ட்ரோன்களுடைய அந்த உதிரி பாகங்கள் கண்டறிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு நேரத்திலே நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலின் காரணமாக பல இந்திய மக்கள் எல்லையோரத்திலே அவர்கள் அச்ச உணர்வோடு இரவு பொழுதை கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது.